சார், இந்த முறை கூடுதலான சீட்டுகள் கேட்பதற்கான தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்படுமா? நாளை தீர்மானங்களை பார்த்த பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆங்கிலம் பேசுபவர்கள் அவமானமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறது அமித்ஷாவினுடைய உளறல்களுக்கு எல்லையே இல்லை. ஆங்கிலம் உலக மொழி. உலகத்தில் பல நாடுகளிலே இன்றைக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போது எங்கும் போய் வரலாம். அதனால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய் தமிழும் ஆங்கிலமும் அவை இரண்டும் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கும் என்று சொன்னார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநில மொழிகளும் 22 மொழிகளும் அவை ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்று மாநிலங்கள் அவையிலேயே அவர் பேசினார். திராவிட இயக்கம் அந்த தீர்மானத்தை தான் வைக்கிறது. மறுமலர்ச்சி திமுகவும் அதை வலியுறுத்தி வருகிறது. ஆனால் பிஜேபி இயக்கத்துக்கு அவர்களுக்கு அந்த விருப்பமும் இல்லை. அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க வேண்டும் என்பதிலேயே தீவிரமாக இருக்கிறார்கள். அதில் தோற்று போவார்கள். என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க இந்துத்துவ சக்திகள், அவர்கள் சனாதன சக்திகளாக விஸ்வ இந்து பரிஷத்தும் அதைப் போல பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் அவர்கள் சேர்ந்து பிரயாக் நகர் அலகாபாத்திலே கடந்த ஆண்டு ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானம் நிறைவேற்றியதில் அதிலேயே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியா என்று இனிமேல் அழைக்கக்கூடாது, பாரத் என்று தான் அழைக்க வேண்டும், தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது, இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டும்தான் இந்தியா பூராவிலும் பரப்பப்பட வேண்டும். இப்படி 32 பக்கத்தில் ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். அதை மீண்டும் ஒரு முறை வெளியிட்டார்கள். இந்த பின்னணியில் தான் இந்த சக்திகள் இந்த நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை பல மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முந்தி இந்திய எதிர்ப்பிலே ஈடுபடாத மாநிலங்கள் கூட, கர்நாடகம், மராட்டியம், பஞ்சாப், மேற்கு வங்கம், அவர்கள் இந்தி வேண்டாம் என்ற உணர்வு அங்கு ஏற்பட்டு அவர்கள் அங்கே தீர்மானங்கள் போடுகிறார்கள். நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இவர்கள் திணிக்க நினைக்கிறார்கள். அதை எதிர்ப்பு வலுத்து வருகிறது. ஒன்றியங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது சொல்லிட்டு பாஜக சொல்றாங்க. ஒன்றியம் சொல்றது வாயில அவங்க என்ன மாதிரியான அச்சுறுத்தல் உள்ளாதான் நினைக்கிறீங்க? அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். அவங்க ஒவ்வொரு நாள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் சொல்ல முடியுமா? ஒன்றியம்ங்கிறது வந்து யூனியன், அதுக்காக ஒன்றியம் சொல்றது வந்து அவங்க கூடாதுங்கிறாங்க. அவன் சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும். அவங்களுக்குள்ள திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்கிறதுனால வருங்காலங்களில் பாஜக கூட்டணிக்கு பல பேர் வரதுக்கு வாய்ப்பு. குழப்பவாதிகளாக மாறிவிட்டதற்கு நான் அவர்களுக்காக அனுதாபப்படுகிறேன். மறுமலர்ச்சி திமுகவை பற்றி கூட கேட்டார்கள். நாங்கள் 2017 திராவிட இயக்கத்தை காக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கரம் கோர்ப்பது என்று எடுத்த தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த கட்சியோடு வேறொடுத்து பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. அப்படி ரகசியமாக பேசுகிற பழக்கமும் எங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்க மேலே எதிர்ப்பு வலுக்குது. எடப்பாடி பற்றி அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு கேலி சித்திரம் வரைஞ்சிருக்கிறாரு. அது இது சம்பந்தமாக இன்றைக்கி அதிமுக பல பேர் இன்றைக்கி புகார் கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, வெளியிலேயே நடமாட முடியாத அமைச்சர் டிஆர்பி ராஜா வெளியே நட முடியாத வார்த்தையை சொல்றாரு. எப்படி பார்க்குறேன்? வெளியிலே நடமாட விட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமையோ உரமோ இல்லாத கூட்டம். இப்படித்தான் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் மிக வருத்தப்படுகிறேன். நயினார் நாகேந்திரன் நல்ல நண்பர். எனக்கு அமைச்சராக இருக்கிற பொழுதே என்னை எங்கே கண்டாலும் என்னை பார்த்து வணக்கம் தெரிவித்து போவார். அவருடைய தந்தையாரே எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு கொஞ்சம் கூட பொருத்தமற்ற முறையில் ஏதோ ஒரு கட்சியோடு அவர்கள் பேசுவதைப் போல கற்பனையாக சிலவற்றை சொல்லுகிறார். இந்த போக்கை அவர் மாற்றிக்கொண்டால் நல்லது. முதல்ல சொன்னது நயினார் நாகேந்திரன். தொடர்ச்சியாக அவர் இன்னொரு கருத்து இருக்கிறது, கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கிறத தாண்டி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க கூட்டணிக்கே வரப்போறாங்க. அவங்க கட்சிகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பல ஆண்டுகள் முன்பாக பாமக மிகப்பெரிய ஒரு வலிமையான பாட்டாளி முறையில் ஒழிச்சான கட்சி இன்று பல்வேறு இரு துருவங்களாக பிரிந்து கிடைக்கிற விஷயமா இருக்குது. உங்களோட நண்பராக இருந்தவர் நீண்ட காலமாக திகழ்ந்தவர் ராமதாஸ், இன்னைக்கு அந்த கட்சி எப்படி பார்க்குறீங்க? அவர் தோல்வி வருகிறது.
அந்த கட்சி ஒரு வலுவான கட்சி. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்குள் இருக்கிறது உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. அதுக்கு பாஜக தலையீடு இருக்குது அப்படின்றது ஆடிட்டர் வரலாம் போய் பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? பாஜக எப்படியாவது அவங்க யாரை வளைக்க முடியும்னு பார்க்குறாங்க. அதில் போய் பார்த்து பேசுகிறாங்க, அவ்வளோதான். அது அவர் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாரு, அன்புமணி அவர் கருத்தை சொல்லிட்டாரு. நம்ம இதில் வேறு பொது கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.